ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த தலையை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தலையை வச்சு ஒரு ஸ்டாக் வாட்டர் பண்ணி அதில் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு நான் இந்த தலையை பிச்சு எடுத்ததுக்கப்புறமா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். அப்புறம் இதோட கால் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம க்ளீன் பண்ண எல்லா ப்ரானோட தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது கொதிக்கும்போது நான் பிரியாணிக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு காஞ்சதும் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இது கூட ஒரு 6 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நான் 2 தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கவர் பண்ணி தக்காளி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்து இதையும் நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ரெண்டுமே நல்லா சுருளை வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மீதி இருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் 1 கப் அளவுக்கு தயிரும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் நான் 1 கிலோ அளவுக்கு ப்ரானை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த ப்ரான் ஒரு 50% மட்டும் குக்காகி வரணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணி ஒரு 50% குக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதில் பிரியாணி அரிசி சேர்த்துக்கலாம். அதுக்கு பாஸ்மதி அரிசி நான் 3/4 கிலோ அளவுக்கு நான் ஒரு 1/2 hour சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கொதிக்க வச்சுருந்தோம்ல ப்ரானோட தலை போட்டு அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணிங்கிற அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துட்டு இந்த அரிசியும் நம்மளோட தண்ணியும் ஒரே அளவு வந்ததுக்கப்புறமா ஒரு லெமனோட ஜூஸ் அப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து கவர் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு தம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக வீடே மணக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிரும். எப்படி இதை நான் ரைத்தா கூட இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான பிரியாணி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிரியாணியோட உங்களை திரும்ப பார்க்குற வரைக்கும் பாய்.